ஜகுபர் அலி படுகொலை நடந்தவுடன் நாங்கள் தொடர்ந்து இது தொடர்பாக கண்காணித்தும் இதற்கான உரிய நடவடிக்கையும் எடுக்க கோரினோம். கனிம கொள்ளைகளை எதிர்த்து செயல்படக்கூடிய பல்வேறு அமைப்புகளோடு தொடர்பில் இருந்தவர். இந்த ஆர்ஆர் குரூப் குவாரிகளில் நடத்தப்பட்ட முறைகேடுகளை ஆய்வு செய்தால் சுமார் 800 கோடி ரூபாய் முறைகேடு இருக்கும் என்பதை அவர் கணக்கீடு செய்து ஆதாரத்தோடு வட்டாட்சியர், கோட்டாட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர், கனிம வளத்துறை உதவி இயக்குனர் என அனைவருக்கும் புகார் கொடுத்திருந்தார். புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்காத கோட்டாட்சியர், மாவட்ட ஆட்சித்தலைவர், புதுக்கோட்டை கனிம வளத்துறை உதவி இயக்குனர் ஆகியோர்களும் இந்த படுகொலைக்கு காரணமானவர்கள். படுகொலைக்கு காரணமாக இருந்தவர்கள் எல்லாம் யார் யாரெல்லாம் அந்த சார் என்று கேட்கின்றோம். இன்று ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், ஏற்கனவே ஆட்சியில் இருந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்கிறார்கள் என்ற கேள்வியும் இருக்கிறது. மத்தியிலே அதிகாரத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினரோ, ஏற்கனவே மத்தியில் 50 ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சியை புரிந்த காங்கிரஸ் கட்சியினரோ யாரும் வாய் திறந்து பேசவில்லை என்பதுதான் இந்த நாட்டினுடைய பேரவலம். அதிமுகவா, திமுகவா, பாஜகவா, காங்கிரஸா என்பது பிரச்சனை அல்ல. அத்தனை பேரும் கல்குவாரி உரிமையாளர்களின் கூட்டாளிகளாக இருக்கிறார். ஏதோ நான் ஐபிஎஸ்ஸில் இருந்தேன், அனைத்து அநீதிகளையும் தடுக்க வந்தவன் நான், பாஜக வந்தால் அத்தனையும் தடுக்கும் என்று பேசுகின்ற, ஆனால் அண்ணாமலை வாய் திறந்து கூட பேசவில்லை. அண்ணாமலை அவர்கள் மீது நாங்கள் நேரடியாக சொல்கிறோம். 2020 சட்டமன்ற தேர்தலில் வாக்குக்கு 1000 ரூபாய் கொடுத்து அரவக்குறிச்சி தொகுதியில் வாக்கு கேட்டார். அதில் செலவு செய்யப்பட்ட 20 கோடி ரூபாய் கல்குவாரி உரிமையாளர்களால் அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. தற்போது கோவையில் செலவு செய்யப்பட்ட நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் அவர்களுக்கு கல்குவாரி மாஃபியாக்களும் மணல்குவாரி மாஃபியா கரிகாலன் அவர்களாலும் கொடுக்கப்பட்டது. இதற்கு உடந்தையாக இருக்கக்கூடிய அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்ய வேண்டும். ஜகுபர் அலி படுகொலைக்கு வெறும் காவல்துறையினர் சஸ்பெண்ட் செய்திருக்காங்க. இந்த கனிம கொள்ளை நடந்தது என்று ஆதாரத்தோடு புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்காத வட்டாட்சியர், கோட்டாட்சியர் போன்ற வருவாய்த்துறை அதிகாரிகள் மீதும் கனிம வளத்துறை அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எங்கே என்ற கேள்வியை கேட்கின்றோம். கல்குவாரி எதிர்ப்பு செயல்பாட்டாளர் மணி என்பவர் காவல் கிணறில் வாகனமேற்றி கொல்லப்பட்டார். ஆனால் அங்கே அதை எதிர்த்த செயல்பாடும் போராட்டமும் இல்லாத காரணத்தினால் அது விபத்து என வழக்கு பதிவு செய்து மூடி மறைக்கப்பட்டது. 2022 செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி அன்று கரூர் மாவட்டம் பரமத்தி அருகே குப்பம் கிராமத்தில் 7 ஆண்டுகளாக அனுமதி இல்லாமல் செயல்பட்டு வந்த அன்னை கல்குவாரி மீது ஆதாரத்துடன் புகார் கொடுத்து அந்த கல்குவாரியை அதே செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி என்று மூட வைத்தார் கல்குவாரி எதிர்ப்பு செயல்பாட்டாளர் குப்பம் விவசாயி ஜெகநாதன். அவரை அந்த சம்பவம் நடந்து 3 நாட்களில் திட்டமிட்டு குவாரி உரிமையாளர்களும் மற்றும் கூலிப்படையினரும் சேர்ந்து அவரை பிக்கப் வாகனம் அடித்து ஏற்றி படுகொலை செய்தனர். அந்த நேரத்தில் அங்கிருந்தவர்கள் அந்த பிக்கப் வாகனத்தை பிடித்ததால் அது தொடர்பான உண்மைகள் வெளிவந்தது. அதற்கு பின்பு நாங்கள் நேரடியாக களத்தில் 3 நாட்கள் அந்த குடும்பத்தாரோடு உடன் இருந்து விவசாயி ஜெகநாதன் உடலை பெற மறுத்து தொடர்ந்து போராடியதன் காரணமாக கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டு கொலையாளிகள் கைது செய்யப்பட்டு கல்குவாரி உரிமையாளர்களும் அவர்களுடைய கூலிப்படையினரும் குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டிய
நெருக்கடி அரசுக்கு ஏற்பட்டது. அந்த ஜெகநாதன் அவர்களுடைய படுகொலை வழக்கில் கூட உள்ளூரில் காவல் ஆய்வாளராக, பரமத்தி காவல் ஆய்வாளராக இருந்து தடயங்களை மறைக்க உதவிய காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை இல்லை. அதே போல இறந்த ஜெகநாதன் உடலை குடும்பத்தாரோ அல்லது சமூக அக்கறை உள்ள யாரும் பார்க்க விடாமல் செய்து போஸ்ட்மார்டம் செய்து அவர் மீது இப்ப எப்படி ஜகுவர் அலி படுகொலையில் அவர் இறந்து விட்டாரா இல்லையா என தெரியாதால் மீண்டும் மீண்டும் ஏற்றிக்கொண்டோம் என்று சொல்லக்கூடிய வகையில்தான் ஜெகநாதனின் நடந்திருந்தது. ஆனால் அதை மீண்டும் போஸ்ட்மார்டம் செய்வதற்கு எங்களிடம் ஒப்புக்கொண்டு கடைசி நேரத்தில் எங்களை போன்ற முன்னணி செயல்பாட்டாளர்களை காவல்துறை மூலம் கடத்தி சென்று அந்த விவசாயி ஜெகநாதன் உடல் எரியூட்டப்பட்டது. எனவே இந்த அனுபவங்களெல்லாம் வைத்துத்தான் புதுக்கோட்டை மாவட்டம் ஜகுவர் அலி படுகொலை நடந்தவுடன் நாங்கள் தொடர்ந்து இது தொடர்பாக கண்காணித்தும் இதற்கான உரிய நடவடிக்கையும் எடுக்க கோரினோம். ஜகுவர் அலி படுகொலை செய்யப்பட்ட வெள்ளிக்கிழமை அன்று அவர் தொழுகைக்கு சென்று விட்டு வரும்பொழுது கல்குவாரி உரிமையாளர்களும் அவர்களால் அமர்த்தப்பட்ட ஆட்களும் அவரை கண்காணித்து அவரை பிக்கப் வாகனம் ஏற்றி படுகொலை செய்தனர். அதற்கு காரணம் ஜகுவர் அலி ஏதோ போற போக்கில் இருக்கக்கூடியவர் அல்ல. அவர் தொடர்ந்து தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம், சட்டவிரோத கல்குவாரி எதிர்ப்பு இயக்கம், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் உள்ளிட்ட கனிம கொள்ளைகளை எதிர்த்து செயல்படக்கூடிய பல்வேறு அமைப்புகளோடு தொடர்பில் இருந்தவர். அது மட்டுமல்ல, எங்களால் கடந்த ஆண்டு கனிம கொள்ளையை எதிர்த்து சட்ட ரீதியாக செயல்படுவதை பற்றியான நடந்த புதுக்கோட்டையில் நடந்த ஒரு நாள் வகுப்பிலும் கலந்து கொண்டவர். கடந்த 2024 செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி சென்னையில் அனைத்து விதமான கனிம கொள்ளைக்கும் அடிப்படை காரணகர்த்தாக்களாக இருக்கக்கூடிய சியா என்று சொல்லக்கூடிய மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் லஞ்ச ஊழலில் திளைத்தும் ஒரு குவாரிக்கு எந்த விதமான தகுதி இல்லாத நிலையிலும் 15 லட்சம் ரூபாய் முதல் 50 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் வாங்கி கொண்டு அனுமதி பெறுவதை ஆதாரபூர்வமாக வெளிப்படுத்தி அந்த அலுவலகத்தை முற்றுகிடுகின்ற போராட்டம் சென்னை பனகல் மாளிகையில் நடந்தது. சைதாப்பேட்டை பனகல் மாளிகை முன்பு அந்த போராட்டத்திலும் கலந்து கொண்டு கைதானது மட்டுமல்ல, அங்கே தான் எவ்வாறெல்லாம் இதை பற்றி போராடி இருக்கிறோம் என்பதை அங்கே கலந்து கொண்ட 500 பேருக்கும் தெரியப்படுத்தியவர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு புதுக்கோட்டை மாவட்டத்தில் சட்டவிரோதமாக கல்குவாரி இயங்குவதை பற்றி சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்கின் அடிப்படையில் மதுரை கிளை இவர் போட்ட குவாரி மட்டுமல்ல, இதுபோன்றுதான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அத்தனை குவாரிகளும் செயல்படும் என்று சொல்லி அனைத்து குவாரிகளையும் செயல்பாட்டுக்கு தடை விதிக்க காரணமாக இருந்தவர். இப்படி தொடர்ந்து மண்ணின் மீது மக்களின் மீதும் அக்கறையாக இருந்தார். குறிப்பாக இவர் குடியிருக்கக்கூடிய மெய்யபுரம் அருகே இருக்கக்கூடிய துளையானூர் கிராமத்தில் RR குரூப் என்ற நிறுவனம் ஏற்கனவே குவாரிகளுக்கு அனுமதி பெற்று இயங்கி அனுமதி இல்லாமல் பல கோடி ரூபாய்க்கு சட்டவிரோதமாக கற்களை வெட்டி எடுத்திருந்தனர். அதன் மீது புகார் கொடுத்து விசாரணை நடத்தி அந்த நிறுவனத்திற்கு அரசு சார்பில் 25 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருந்தது. அதனுடைய அனுமதி கடந்த ஆண்டு 2023 நவம்பரில் முடிந்து விட்டது. அனுமதி முடிந்து 15 மாதங்களாக தொடர்ந்து அந்த குவாரி இயங்கியது. அதற்கான அனைத்து ஆதாரங்களையும் எடுத்து கிட்டத்தட்ட 70,000
லோடு கற்களை எடுத்து கொண்டு வந்து அதை ஸ்டாக்யார்டு செய்து, அதாவது கிட்டத்தட்ட 70,000 லோடு என்று சொல்லும் பொழுது 7 லட்சம் டன், அதனுடைய மதிப்பு 35 கோடி ரூபாய் செய்தது மட்டுமல்ல, இந்த ஆர்ஆர் குரூப் குவாரிகளில் நடத்தப்பட்ட முறைகேடுகளை ஆய்வு செய்தால் சுமார் 800 கோடி ரூபாய் முறைகேடு இருக்கும் என்பதை அவர் கணக்கீடு செய்து ஆதாரத்தோடு வட்டாட்சியர், கோட்டாட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர், கனிம வளத்துறை உதவி இயக்குனர் என அனைவருக்கும் புகார் கொடுத்திருந்தார். குறிப்பாக கடந்த டிசம்பர் மாதம் 2025 டிசம்பர் 26ஆம் தேதி அன்று இவர் திருமயம் வட்டாட்சியருக்கு அனைத்து ஆதாரங்களையும் இணைத்து ஒரு விரிவான புகாரை தருகிறார். உடனடியாக அந்த புகார் மனு திருமயம் வட்டாட்சியரிடமிருந்து குவாரி உரிமையாளர்களுக்கு செல்கிறது. இந்த மனு சென்றவுடன் வேறு வழியின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதால் உடனடியாக சட்டவிரோதமாக இவர்கள் குவித்து வைத்திருந்த கற்களை பூராம் எடுத்து கிட்டத்தட்ட 30,000 லோடுக்கு மேல் எங்கு வெட்டி எடுத்தார்களோ அங்கு கொண்டு வந்து திரும்ப கொட்டி மூடுகின்ற வேலையை செய்தார்கள். உடனே இப்படியெல்லாம் செய்கிறார்கள் என்று சொல்லி கடந்த 10/1 பொங்கலுக்கு முன் 10/1/2025 அன்று புதுக்கோட்டை கோட்டாட்சியரிடம் மனு கொடுக்கிறார். நடவடிக்கை இல்லை. எனவே மீண்டும் பொங்கல் தினத்திற்கு முன்தினம் 13/1/2025 அன்று தோழர்களோடு சென்று புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனுவை கொடுத்துவிட்டு அது தொடர்பான வீடியோவையும் பேசுகிறார். நான் என்னென்னவெல்லாம் செஞ்சேன், ஏற்கனவே வட்டாட்சியர் கொடுத்தேன், கோட்டாட்சியர் கொடுத்தேன், இப்போ கலெக்டர் கொடுத்துருக்கேன், இதனால என்னென்னவெல்லாம் நடந்திருக்குது என்பதையெல்லாம் அவர் கொடுத்தது. தற்போது நாங்கள் அந்த காணொளிகளை வெளியிட்டு அது தமிழ்நாடு முழுக்க வைரலாக எல்லாரோடும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் அவரே சொல்றார், இந்த மாதிரி நான் கொடுப்பதால் எனக்கு என்ன வேணாலும் நடக்கும் என்பதையும் தெரிவிக்கிறார். அது மட்டுமல்லாமல் இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் நான் 13ஆம் தேதி இதற்கான மனுவை கொடுக்கிறேன். திங்கட்கிழமை நாளில் நடவடிக்கை இல்லைன்னா அலுவலக லீவு, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடவடிக்கை இல்லை என்றால் மக்களை திரட்டி போராட வேண்டிய நிலை, நாங்களே வாகனங்களை பிடித்து அரசிடம் ஒப்படைக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பதையும் அந்த காணொளியில் அவர் தெரிவித்திருந்தார். அவர் எந்த தேதியை சொல்லி இருந்தாரோ அந்த வெள்ளிக்கிழமை அன்று மதியம்தான் பள்ளிவாசலில் தொழுகையை முடித்து கொண்டு வரும் பொழுது அவரை கண்காணித்து திட்டமிட்டு படுகொலை செய்திருக்கிறார்கள். ஜகுவரலி படுகொலை என்பது கனிம கொள்ளையர்களால் நடத்தப்பட்ட படுகொலை என்று பார்த்தாலும் கூட உண்மையிலேயே இந்த படுகொலைக்கு மிக முக்கியமான காரணம் என்பவர்கள் வட்ட கண்காணிப்பு குழுவினுடைய கன்வீனரும் வட்டாட்சியருமான திருமயம் வட்டாட்சியர் தான் இந்த படுகொலை சம்பவத்தில் A1 குற்றவாளி. அதே போல இங்கே புகார் கொடுத்த நடவடிக்கை எடுக்காத கோட்டாட்சியர், மாவட்ட ஆட்சித்தலைவர், புதுக்கோட்டை கனிம வளத்துறை உதவி இயக்குனர் ஆகியோர்களும் இந்த படுகொலைக்கு காரணமானவர்கள். யார் அந்த சார் என்ற சென்னை பல்கலைக்கழக மாணவி வழக்கில் ஒரு கேள்வி எழுந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் கேட்கின்றோம், ஜகுவரலி படுகொலைக்கு காரணமாக இருந்தவர்கள் எல்லாம் யார் யாரெல்லாம் அந்த சார் என்று கேட்கின்றோம். அந்த சார் என்று சொல்லும் பொழுது ஒரு பக்கம் வருவாய்த்துறை, ஒரு பக்கம் கனிம வளத்துறை, இன்னொரு பக்கம் காவல்துறை என்ற 3 துறை அதிகாரிகளும் இதற்கு மிக முக்கிய பொறுப்பாளிகள். ஆனால் தமிழ்நாடு அரசு தொடர்ந்த
போராட்டத்தின் காரணமாக ஜகுபுரலி படுகொலை 17ஆம் தேதி மதியம் நடக்கிறது. செய்தியை யார் தெரிவித்திருந்தாலும் உடனடியாக முதல் தகவல் அறிக்கை செய்ய வேண்டியது காவல்துறையினருடைய பொறுப்பு. ஆனால் ஜகுபுரலி படுகொலை நடந்தவுடன் இதை விபத்து என்று மூடி மறைக்க முயற்சி செய்தார்கள். சட்டவிரோத கல்குவாரி எதிர்ப்பு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் சண்முகம் அவர்கள் புதுக்கோட்டை மாவட்ட எஸ்பி அவர்களை அழைத்து ஏற்கனவே கரூரில் எவ்வாறு விவசாயி ஜெகநாதன் அவர்கள் அன்னை கல்குவாரி உரிமையாளர்களால் கூலிப்படையால் வாகனமேற்றி படுகொலை செய்து அதன் பின்பு என்னென்னவெல்லாம் நடந்தது, என்னென்ன மக்கள் போராட்டம் எல்லாம் நடந்தது, அரசுக்கு என்னவெல்லாம் நெருக்கடி ஏற்பட்டது என்பதை தெரிவித்து அதுபோன்ற நிலை புதுக்கோட்டையில் ஏற்பட்டுவிடக் கூடாது, அதை முறையாக கொலை வழக்காக பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என தெரிவித்தார். உடனே புதுக்கோட்டை மாவட்ட எஸ்பியும் 18ஆம் தேதி காலையில் நான் இதில் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன மனு கொடுக்கிறார்களோ அதை அப்படியே நாங்கள் வழக்காக பதிவு செய்கிறோம் என தெரிவித்து இதை விபத்து என்று இல்லாமல் சந்தேகத்துக்குரிய மரணம் என பதிவு பண்ணி இதை கொலை வழக்காக மாற்றுவதற்கான முறையில் வழக்கை பதிவு செய்த பின் அந்த குடும்பத்தினர் உடலை பெற்று அடக்கம் செய்தனர். நம்முடைய கேள்வியெல்லாம், ஒரு கொலை சம்பவம் நடக்கிறது, அந்த கொலை சம்பவம் உலகத்திற்கே தெரிகிறது, ஆனால் வழக்கு பதிவு செய்ய ஒரு நாள் என்று சொன்னால் அந்த காவல் ஆய்வாளர் என்ன செய்து கொண்டிருந்தார், அங்கே இருந்த உளவுத்துறை அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள், அங்கே இருந்த வருவாய்த்துறையினர், ஏனென்றால் ஒரு படுகொலை சம்பவம் நடக்கும் பொழுது அந்த இடத்திற்கு உடனடியாக செல்லக்கூடியவர் உள்ளூர் கலெக்டர் சொல்லக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர், அவர் என்ன செய்து கொண்டிருந்தார், வட்டாட்சியர் என்ன செய்து கொண்டிருந்தார், இந்த கேள்வி எல்லாம் அனைவருக்கும் இருக்கிறது. இதைத்தான் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். ஜவஹர் அலி இந்த குவாரியினுடைய பிரச்சனையை கையாண்டது மட்டுமல்ல, இதில் என்னென்னவெல்லாம் தவறுகள் இருக்கிறது என்பதை அரசுக்கு ஆதாரத்தோடு கொடுத்தும், ஏற்கனவே திமுக அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் அரசாணை 19/2022 என ஒரு அரசாணையை நிறைவேற்றியது. அந்த அரசாணையின்படி இயங்கி மூடப்பட்ட அத்தனை கல்குவாரிகளையும் ஒவ்வொரு மாதமும் கிராம நிர்வாக அலுவலர் பார்த்து அறிக்கை தர வேண்டும். ஆரை என்று சொல்லக்கூடிய வருவாய் ஆய்வாளர், குறுவட்ட வருவாய் ஆய்வாளர், அந்த குறுவட்டத்தில் இருக்கக்கூடிய 75% குவாரிகளை நேரில் பார்த்து அறிக்கை தர வேண்டும். டாஸ்க் போர்ஸ் என்று சொல்லக்கூடிய வட்ட கண்காணிப்புக்குள்ளுடைய பொறுப்பாளரான வட்டாட்சியர் அவர்கள் 50 விழுக்காடு குவாரிகளை நேரில் பார்த்து ஆய்வு செய்ய வேண்டும். டிஆர்ஓ அவர்கள் 25 அவர்கள் 25 விழுக்காடு குவாரிகளை பார்க்க வேண்டும். டிஆர்ஓ அவர்கள் 10% குவாரிகளை பார்க்க வேண்டும். மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்டத்தில் சிறிய குவாரிகளாக இருந்தால் 5 குவாரிகளும், பெரிய குவாரிகளாக இருந்தால் 3 குவாரிகளையும் ஆய்வு செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறது. அதற்கான தொகுப்பை போடுகிறது. அப்பொழுது இந்த அனுமதி முடிந்த 15 மாதங்களான இந்த குவாரிகள் எவ்வாறு இயங்கி இருக்குது, சட்டவிரோதம் நடந்திருக்குது. அப்ப இந்த குவாரிகளை ஆய்வு செய்து இந்த அறிக்கை கொடுத்த அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை என்ற கேள்வியை நாங்கள் உலகின் முன் கேட்கின்றோம். அது மட்டுமல்ல, டாஸ்க் போர்ஸ்ல, தாலுகா டாஸ்க் போர்ஸ்லையும் சரி, அதாவது வட்ட அளவிலான கண்காணிப்பு குழுவிலும் சரி, மாவட்ட கண்காணிப்பு குழுவிலும் சரி, வட்ட கண்காணிப்பு குழு 15 நாட்களுக்கு ஒரு முறை கனிம வளத்தை பற்றியான புகார்கள் மீது விசாரணை நடத்தி கூடணும். அதே போல மாவட்ட கண்காணிப்பு குழு புகார் வந்தால் உடனே ஒரு மாதத்துக்குள்ள அதை கூடி நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லி தெளிவாக நீதிமன்ற உத்தரவும் அரசாணை 135/2010 என்ற ஒரு அரசாணை இருக்கிறது. இந்த அரசாணையின் அடிப்படையிலும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை.
அதே போல கனிம திருட்டை பற்றி நடவடிக்கை எடுப்பதற்காக 170/2020 என்ற ஒரு அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. அந்த அரசாணையின்படியும் நடவடிக்கை இல்லை. இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை, வருவாய்த்துறை, கனிம வளத்துறை, மாசு கட்டுப்பாட்டு வாரியம், அது மட்டுமல்ல இந்த குவாரிகள் எல்லாம் ஓடைகளை, ஏரிகளை ஆக்கிரமித்து அமைத்திருக்கிறார்கள். அதற்கு பொறுப்பான பொதுப்பணித்துறை, வட்டார வளர்ச்சி அலுவலகம், இங்கே முழுக்க முழுக்க கிராம சாலைகளில் 10 டன் மட்டுமே கொண்டு செல்ல வேண்டும் என்ற நிலையில் 65 டன், 70 டன் என 16 சக்கர லாரிகள் வரை ஏற்றி சென்று கிராம சாலைகளை நாசப்படுத்துகின்ற, அதை பற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டிய வட்டார வளர்ச்சி அலுவலர், போக்குவரத்து காவல்துறை என எந்த துறையும் இதன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. இது ஏதோ துளையனூரில் இருக்கக்கூடிய ஆர்ஆர் கல்குவாரி பிரச்சனை மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் அனுமதி பெற்று இயங்குவதாக சொல்லக்கூடிய 2000 கல்குவாரிகளிலும் இதே பிரச்சனை தான். அது மட்டுமல்ல, அனுமதி பெறாமல் சட்டவிரோதமாக இயங்குகின்ற இருக்கக்கூடிய 7000 குவாரிகளில் பெரும்பாலான குவாரிகள் அதிகாரிகள் துணையோடு நடந்து வருகிறது. அங்கும் இந்த பிரச்சனை தான். இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது யார் என்ற நிலையில் இது தொடர்பாக தொடர்ந்து பல நீதிமன்ற உத்தரவுகள், பல போராட்டங்களை உயிருக்கு அஞ்சாமல் தொடர்ந்து போராடி வருகிறோம். ஒரு பக்கம் ஜகுபர் அலி படுகொலைக்கு சட்டவிரோத கல்குவாரி உரிமையாளர்களும் அவருடைய அடியாட்களும் காரணமாகவும் அதிகாரிகள் பக்கத்துணையாகவும் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இன்று ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், ஏற்கனவே ஆட்சியில் இருந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்கிறார்கள் என்ற கேள்வியும் இருக்கிறது. தமிழ்நாட்டில் விவசாயி ஜெகநாதன் அவர்கள் 2022 படுகொலை செய்யப்பட்ட பொழுதும், காவல் கிணறில் மணி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பொழுதும், சென்னிமலையில் தமிழ்ச்செல்வன் அவர்கள் கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட பொழுதும், திருப்பூர் வெங்கலப்பாளையத்தில் நடராஜன் அவர்கள் கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட பொழுதும், திருநெல்வேலியில் சமூக செயல்பாட்டாளர் பெனடிக் ராயன் அவர்கள் கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட பொழுதும், பேட்மா நகரில் முத்து கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட பொழுதும், கம்பூரில் மதுரை மேலூர் வட்டம் கொட்டாம்பட்டி கம்பூர் செல்வராஜ் அவர்கள் தாக்குதலுக்கு உள்ளப்பட்ட உள்ளதும், கோவையில் பள்ளி மாணவி சாந்தலா மற்றும் அங்கே தடாகம் பாதுகாப்பு இயக்கத்தைச் சேர்ந்த கணேசன் போன்றவர்களெல்லாம் செம்மன் கொள்ளையர்களால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட போதும், விழுப்பூர் ஏனாதிமங்கலத்தில் மணல் குவாரியை மூட வைத்த ராஜா அவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட போதும், இப்படி நாடு முழுக்க சமூக செயல்பாட்டாளர்கள் கொலை செய்யப்பட்ட பொழுதும், தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட பொழுதும், அரசு சொத்தை பாதுகாத்த இவர்களுக்காக குரல் கொடுக்க ஏற்கனவே ஆண்ட அதிமுக கட்சியும், ஆண்டு கொண்டிருக்கின்ற அதிமுக கட்சியும், மத்தியில் ஆண்ட காங்கிரசும், இங்கே ஆண்ட மத்தியில் தற்போது ஆளுகின்ற பாஜக கட்சியும் வாய் திறக்கவே கிடையாது. இன்று கடந்த காலத்தில் 2022 செப்டம்பர் 10 படுகொலை செய்யப்பட்ட கரூர் குப்பம் விவசாயி ஜெகநாதன் படுகொலை செய்யப்பட்ட போதும், நெல்லை காவல் கிணறில் மணி அவர்கள் வாகனமேற்றி படுகொலை செய்யப்பட்ட பொழுதும், அதேபோல் ஈரோடு மாவட்டம் தமிழ்ச்செல்வன் மீதும், திருப்பூர் மாவட்டம் வெங்கலப்பாளையத்தில் விவசாயி நடராஜன் அவர்கள் மீதும், மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி கச்சைகட்டி கிராமம் ஞானசேகரன் அவர்கள் மீதும், மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் கம்பூர் செல்வராஜ் அவர்கள் மீதும், திருநெல்வேலி மாவட்டம் சமூக செயல்பாட்டாளர் பெனடிக் ராயன் அவர்கள் மீதும், தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் வட்டம் பேட்மா நகர் முத்து மற்றும் தோழர்கள் மீதும், விழுப்புரம் மாவட்டம் ஏனாதிமங்கலம் மணல் குவாரியை மூட வைத்த சமூக செயல்பாட்டாளர் ராஜா அவர்கள் மீதும்,
இப்படி எண்ணற்றோர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டு அவர்கள் மருத்துவ சிகிச்சை பெற்று வழக்காக பதிவான நிலையில் கூட தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுகவினரோ, இன்று எதிர்க்கட்சி அந்தஸ்தில் இருந்து கொண்டு ஏற்கனவே தமிழகத்தை ஆண்ட அதிமுகவினரோ, தற்போது மத்தியிலே அதிகாரத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினரோ, ஏற்கனவே மத்தியில் 50 ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சியை புரிந்த காங்கிரஸ் கட்சியினரோ யாரும் வாய் திறந்து பேசவில்லை என்பதுதான் இந்த நாட்டினுடைய பேரவலம். சுற்றுச்சூழல் இயக்கங்களும் மக்கள் நலனில் உள்ள பல்வேறு சூழலியல் அமைப்புகள், விவசாய அமைப்புகள், சமூக செயல்பாட்டாளர்கள், மக்கள் நலனில் அக்கறை உள்ள சில கட்சியினர் தான் இதை பற்றியெல்லாம் பேசினார்கள் ஒழிய ஆண்டு கொண்டிருக்கின்ற அதிகாரத்துக்கு வர துடிக்கின்ற எந்த கட்சியினரும் வாய் திறந்து பேசவில்லை என்பதுதான் இந்த நாட்டினுடைய பேரவலமாக இருந்து வந்தது. இங்கே ஜகபர் அலி படுகொலையானவுடன் இது தொடர்பான செய்திகளை வெளிக்கொண்டு வந்த பொழுதும் தமிழ்நாட்டின் நிலைமை இதுவாக மட்டும்தான் இருந்தது. உடனே ஜகபர் அலி எங்களோடு களத்தில் நின்று போராடியவர் மட்டுமல்ல, அவர் ஏற்கனவே ஆண்ட அஇஅதிமுக கட்சியில் மக்கள் பிரதிநிதியாக 5000 வாக்குகளை பெற்ற ஒன்றிய குழு உறுப்பினராக செயல்பட்டவர். தற்போதும் திருமயம் தொகுதியில் அதிமுக சிறுபான்மை பிரிவு செயலாளராக இருக்கிறார். மாவட்ட ஆமச்சூர் கபடி குழுவினுடைய பொறுப்பாளராக இருக்கிறார். பல்வேறு சமூக செயல்பாட்டில் அக்கறை உள்ளவர். இப்படிப்பட்ட படுகொலையை பற்றி இங்கே எதற்கெடுத்தாலும் ஞாயிற்றுக்கிழமை என்று இவர் படுகொலை செய்யப்பட்டது 17ஆம் தேதி என்று, 19ஆம் தேதி என்று தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசை கண்டித்து ஒரு அறிக்கை விடுகிறார், பேட்டியும் கொடுக்கிறார். அதுல என்னன்னா, தமிழ்நாட்டில் 8 இடத்துல செயின் திருட்டு நடந்திருக்குது, சங்கிலி பறிப்பு நடந்திருக்குது அப்படின்னு அறிக்கை விட்டார். அதை விடட்டு நல்ல விஷயம்தான். ஆனால் அவர் கட்சியை சேர்ந்த கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கின்ற ஒருவரே படுகொலை செய்யப்பட்டு ஏன் குரல் கொடுக்கவில்லை என்ற கேள்வி எழுப்பி இதை ஊடகங்கள் வாயிலாக தமிழ்நாடு முழுக்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கமும், சட்டவிரோத கல்குவாரி எதிர்ப்பு இயக்கமும், கனிம கொள்ளைக்கு எதிரான மக்கள் கூட்டமைப்பும், விவசாய சங்கமும், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கமும் இதை அறிக்கையாக வெளிக்கொண்டு வந்த பின்பு அவசரமாக சம்பவம் நடந்த 4 நாட்கள் கழித்து தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை கண்டித்து ஒரு அறிக்கை வெளியிட்டார். பாஜகவினுடைய அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டார். இவர்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிக மற்றும் டிடிவி தினகரன் அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி ஆகியவெல்லாம் அறிக்கைகள் கொடுத்தன. இப்படி பல்வேறு அமைப்புகள் இதை கண்டித்து அறிக்கைகள் கொடுத்தார்கள். களத்திலேயே அது மட்டுமல்லாமல் இங்கே பல்வேறு இயக்கங்கள், ஏற்கனவே சமூக அக்கறையோடு செயல்படக்கூடிய பல்வேறு இயக்கங்களும் மக்கள் நல அக்கறை உள்ள அரசியல் இயக்கங்கள் கொடுத்தார்கள். இதை தொடர்ந்து 19ஆம் தேதி என்று ஒரு 20ஆம் தேதி என்று புதுக்கோட்டை மாவட்ட சுற்றுச்சூழல் மற்றும் சமூக செயல்பாட்டாளர் கூட்டமைப்பு சார்பாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் சென்று இந்த வழக்கை எவ்வாறு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை பற்றி பல்வேறு அனுபவங்களோடு மனு கொடுக்கப்பட்டது. இது எல்லாம் தான் பொதுவெளியில் பெரிய செய்தியாக மாறியது. அதை தொடர்ந்து பல்வேறு இயக்கங்கள் சார்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி, SDPI, தேமுதிக மற்றும் பல்வேறு இயக்கங்கள் சார்பாக பல்வேறு போராட்டங்கள் அந்த பகுதிகளில் நடத்தப்பட்டது. இதனுடைய விளைவாகத்தான் இப்படி தொடர்ந்து பல்வேறு வகையில் ஏற்கனவே தொடர்பாக நாங்கள் செயல்பட்டவர்கள், இவர்கள் எப்படி அரசும் அதிகாரிகளும் ஆட்சியில் இருக்கக்கூடிய
அரசியல்வாதிகளும் செயல்படுவார்கள் என்பதை நாங்கள் பல்வேறு தருணங்களில் உணர்ந்தவர்கள், அந்த பாதிப்புக்கு உள்ளானவர்கள். இதையெல்லாம் கவனத்தில் கொடுத்த பின்புதான் அவசரமாக சட்டவிரோத கல்குவாரி உரிமையாளர்கள் கைது செய்யப்பட்டார்கள். கட்சிகள் அறிக்கைகள் கொடுத்தன. அது மட்டுமல்ல, இன்னொன்று குறிப்பான விஷயம், புதுக்கோட்டை மாவட்டம் என்பது, அதுவும் குறிப்பாக திருமயம் என்பது தமிழ்நாட்டினுடைய சட்ட அமைச்சராக இருக்கக்கூடிய ரகுபதி அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதி. அது அவருடைய சொந்த ஊரிலேயே வி லட்சுமிபுரத்தில் சட்டவிரோதமாக குவாரிகள் இயங்கி நீதிமன்றத்திற்கு சென்று 2 குவாரிகள் மூடப்பட்டது என்பது வரலாறு. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதுதான் நிலைமை. எனவே இந்த பிரச்சனை அவருக்கு நல்லா தெரியும். ஆனால் இதன் மீது இன்று வரை திமுக அரசு வாய் திறந்து கூட இந்த பிரச்சனையில் பேசவில்லை. அதிமுக கொடுத்த அறிக்கை பாஜக கொடுத்த அறிக்கையை நகலெடுத்திருக்கிறது என்று மட்டும் திமுக கட்சியை சார்ந்த 2 அமைச்சர்கள் பேசினார்களே ஒழிய, ஜகுபர் அலி படுகொலை, இந்த படுகொலை அதிகாரத்தில் இருந்தவர்கள் எப்படி நாங்கள் கண்டுகொள்ளாமல் இருந்தோம், கனிம கொள்ளையை இனிமேல் இப்படி இருக்க மாட்டோம் என்பதை பற்றி எதுவும் பேசவில்லை. இதுதான் பேரவலம். இந்த ஜகுபர் அலி படுகொலை 17ஆம் தேதி நடக்கிறது. 21, 22 ஆகிய தேதிகளில் இந்த படுகொலை செய்யப்பட்ட இடத்திலிருந்து வெறும் 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கும் சிவகங்கை மாவட்டத்திற்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து 2 நாட்கள் அங்கு இருந்தார்கள். ஆனால் இந்த படுகொலை சம்பவத்தை பற்றி அவர் வாய் திறந்து எதுவும் பேசவில்லை என்பது எங்களை மிகவும் வேதனைப்பட வைக்கிறது. ஏதோ ஜகுபர் அலி படுகொலையில் மட்டும் பேச வைக்கவில்லை என்பது அல்ல. ஏற்கனவே கரூர் படுகொலை செய்யப்பட்ட குப்பம் விவசாயி ஜெகநாதன் அவர்கள் கல்குவாரி எதிர்ப்பு செயல்பாட்டாளர் மட்டுமல்ல, அவர் திமுகவுடைய கிளை செயலாளர். 2016 அறிவிக்கப்பட்டு நடக்காத தேர்தல் நடக்காத பஞ்சாயத்து தேர்தலில் 5000 வாக்குக்கு திமுகவினுடைய கட்சி சார்பில் போட்டியிட்டவர். தற்போது கரூர் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ இளங்கோ அவர்களோடு பல்வேறு தொழிலில் கூட்டாக இருந்து செயல்பட்டவர். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமாக இருந்தவர். ஒரு திமுகவை சேர்ந்த ஒரு கிளை செயலாளர் படுகொலை செய்யப்பட்ட பொழுது திமுக கட்சியிலிருந்து யாரும் அஞ்சலி செலுத்தக்கூட வரவில்லை. யாரும் இதற்காக கண்டன குரலை எழுப்பவில்லை என்பதுதான் பேரவலம். இங்க அதிமுகவா, திமுகவா, பாஜகவா, காங்கிரஸா என்பது பிரச்சனை அல்ல. அத்தனை பேரும் கல்குவாரி உரிமையாளர்களின் கூட்டாளிகளாக இருக்கிறார். ஏதோ நான் ஐபிஎஸ்ஸில் இருந்தேன், அனைத்து அநீதிகளையும் தடுக்க வந்தவன் நான், பாஜக வந்தால் அத்தனையும் தடுக்கும் என்று பேசுகின்ற மரியாதைக்குரிய பாஜகனுடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் மாநில தலைவராக இருக்கும் பொழுதுதான் 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் 10ஆம் தேதி அன்று அவர் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்ட அரவக்குறிச்சிக்கு தொகுதிக்குட்பட்ட கரூர் குப்பம் கிராமத்தில் விவசாயி ஜெகநாதன் படுகொலை செய்யப்பட்டார். ஆனால் அண்ணாமலை வாய் திறந்து கூட பேசவில்லை. காரணம், அதே குப்பம் கிராமத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அத்திப்பாளையம் கிராமத்தில் அவருடைய அக்காவுடைய கணவர் சட்டவிரோதமாக, தெளிவான வார்த்தையை சொல்லுவேன், விதிப்படி கல்குவாரி நடத்தினால் பேச மாட்டோம், ஆனால் சட்டவிரோதமாக கல்குவாரி நடத்தி வருகிறார். அதன் மீது எண்ணற்ற புகார்களை கரூர் மாவட்ட நிர்வாகத்திடமும் அரசிடமும் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அண்ணாமலை அவர்கள் மீது நாங்கள் நேரடியாக சொல்கிறோம். 2020 சட்டமன்ற தேர்தலில் வாக்குக்கு 1000 ரூபாய் கொடுத்து அரவக்குறிச்சி தொகுதியில் வாக்கு கேட்டார். அதில் செலவு செய்யப்பட்ட 20 கோடி ரூபாய் கல்குவாரி உரிமையாளர்களால் அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. தற்போது கோவையில் செலவு செய்யப்பட்ட நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் அவர்களுக்கு கல்குவாரி மாஃபியாக்களும்,
மணல் குவாரி மாஃபியா கரிகாலன் அவர்களாலும் கொடுக்கப்பட்டது. இதே கோவை மாவட்டத்தில் தொடர்ந்து சட்டவிரோத கல்குவாரிகள் நடந்து வருகின்ற கோடங்கிபாளையத்தில் 103 கோடி ரூபாய் மதிப்புள்ள கற்களை 20 லட்சம் கனமீட்டர் கற்களை வெட்டி எடுத்ததாக கனிம வளத்துறையால் அளவீடு செய்து கொடுக்கப்பட்ட கோடங்கிபாளையம் எழில் ப்ளூ மெட்டல் என்ற ராமகிருஷ்ணா கல்குவாரி உரிமையாளருக்கு இங்கே தேர்தல் பிரச்சாரத்தின் போது அண்ணாமலை கொடுத்த பட்டம் என்ன தெரியுமா? மாபெரும் சமூக செயல்பாட்டாளர். மாபெரும் யாரு? ஒரு குவாரியில மட்டும் 103 கோடி ரூபாய்க்கு கனிமங்களை வெட்டி எடுத்தது மட்டுமல்ல, அதுக்கு 800 டன் சட்டவிரோதமாக வெடிமருந்தை கொண்டு வந்தவர் ராமகிருஷ்ணன். சும்மா கோயம்புத்தூர்ல ஒரு வெடி வெடிச்சதுக்கு என்ஐஏ கேட்கின்ற பாஜக கட்சி அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணன் கல்குவாரிக்கு கேட்கல. அவங்க அக்கா கணவர் நடத்துகின்ற சட்டவிரோதமாக நடத்துகின்ற சரவணா கல்குவாரிக்கு வெடிமருந்து எப்படி வந்ததுன்னு கேட்கல. எனவே இந்த நிலைதான் இருக்கிறது. எனவே நாங்கள் தெளிவாக சொல்வது என்னவென்றால், கனிம கொள்ளையை பொறுத்தவரை கட்சிகள் எல்லாம் ஆளுகின்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணியாக இருந்து கொண்டு பெயர் அளவிலான தங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். இன்னைக்கு நடத்தியிருக்கோம்ல, அதிமுகவினுடைய ஒன்றிய குழு உறுப்பினராக இருந்தவர் கட்சியில ஒரு ஒன்றிய பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அதிமுக போராட்டம் நடத்த மாட்டாங்க. காரணம், புதுக்கோட்டையில் மிக அதிகமான குவாரிகளை சட்டவிரோதமாக நடத்தி கொண்டிருக்கின்றவர், குறிப்பாக இழுப்பூர் கோட்டத்தில் நடத்தி கொண்டிருக்கின்றவர் முன்னாள் அமைச்சரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஏற்கனவே சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த சி விஜயபாஸ்கர் அவர்கள். ஒரு கொள்ளை கூட்டத்தின் மாஃபியா கூட்டத்தின் தலைவர்கள் போல் இருந்து செயல்படக்கூடியவர்கள் எப்படி இதை எதிர்த்து போராட்டம் நடத்துவார்கள்? இதுதான் காரணம். ஏன் அண்ணாமலை போராட்டம் நடத்தவல்ல? ஒண்ணுமே இல்லாத ஒரு பிரச்சனைக்கு ஒரு மாணவி தற்கொலை செய்யறாங்க, ஒண்ணுமே இல்லாம அதை மதமாற்றம் சொல்லி ஒரு பொய்யானதை ஊதி பெருக்கி போராட்டம் நடத்தியவர்கள் ஏன் இந்த கனிம கொள்ளையால் படுகொலை ஆபவர்களுக்கு பேசல? சென்னிமலை தமிழ்ச்செல்வன், சென்னிமலையில முருகன் கோயில் இருக்குது, அந்த முருகன் கோவிலுக்கு தென்புறம் உள்ள எக்கட்டாம்பாளையம் கிராமத்தில் 9 குவாரிகள் ஒவ்வொரு வெடி வெடிக்கும் பொழுதும் முருகன் கோவில் அதிரும். அந்த முருகன் கோவிலை அவர் அந்த உள்ளூர் குவாரியை மட்டும் காப்பாற்றவில்லை, சென்னிமலை மலை மேல் இருக்கக்கூடிய முருகன் கோவிலையும் போராடி பாதுகாத்தவர். அவர் 2022 மே 4ஆம் தேதி என்று கல்குவாரி உரிமையாளர்கள் ஏற்பாடு செய்த கூலிப்படையால் தாக்கப்பட்டார். பேசினார்களா முருக பக்தர்கள்? வேல் பயணம் என்று சொல்லக்கூடிய பாஜகவினர் வாய் திறக்கல. இதுதான் நிலைமையாக இருக்கிறது. எனவே ஜகுபர் அலி படுகொலையை தொடர்ந்து நாங்கள் தமிழ்நாடு அரசிடமும் மக்களிடமும் கோரிக்கை வைப்பது என்னவென்றால், ஏற்கனவே கடந்த காலத்தில் தமிழ்நாடு முழுக்க கனிம கொள்ளையை எதிர்த்ததால் படுகொலை செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் தூசி தட்டி இதற்கு உடந்தையாக இருக்கக்கூடிய அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்ய வேண்டும். ஜகுபர் அலி படுகொலைக்கு வெறும் காவல்துறையினர் சஸ்பெண்ட் செய்திருக்காங்க. அவர் அந்த அன்னைக்கு வழக்கு பதிவு செய்யறதுக்கு 24 மணி நேரம் ஆச்சுன்ட்டு. எங்களுடைய கேள்வி, இந்த கனிம கொள்ளை நடந்தது என்று ஆதாரத்தோடு புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்காத வட்டாட்சியர், கோட்டாட்சியர் போன்ற வருவாய்த்துறை அதிகாரிகள் மீதும் கனிம வளத்துறை அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எங்கே என்ற கேள்வியை கேட்கின்றோம். பொதுவாக காவல்துறை மக்களுக்கு பொறுப்பற்றது. எனவே மக்கள் காவல்துறை மீது நடவடிக்கை எடுத்தால் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். இது ஒரு திசை திருப்பும் செயல்தான். உண்மையிலேயே நடவடிக்கை எடுக்க வேண்டியது யாரு? காவல்துறையினர் என்பது ஒரு பகுதி. இதில் முக்கியமானவர்கள் வருவாய்த்துறையும் கனிம வளத்துறை அதிகாரிகளும். அவர்கள் மீது உரிய நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து கல்குவாரிகளையும்
டிஜிட்டல் ட்ரோன் சர்வே செய்து அங்கே குவாரிகளில் அதிகப்படியாக எடுக்கப்பட்டதற்கு அபராதமும், குவாரிகளுக்கு அனுமதிக்கப்பட்ட பரப்பளவு, அகலம் என்று சொல்லக்கூடிய பரப்பளவு, ஒரு குவாரிக்கு 8 ஏக்கரான 8 ஏக்கராம் எடுக்க முடியாது. அதுல 65 விழுக்காடு 75 விழுக்காடு தான் கல்குவாரி எடுப்பதற்கான அந்த சுரங்க திட்டத்தில் இருக்கு. அப்போ ஒரு 8 ஏக்கரா கொடுத்தா 5 ஏக்கரால இருந்து 6 ஏக்கராக்குள்ளதான் எடுப்பாங்க. மிச்ச பகுதியில் காலி இடமா விட்டுருக்கணும். ஆனால் நடைமுறையில் 95 விழுக்காடு கல்குவாரிகள் இதை பின்பற்றுவதில்லை. அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்ட பகுதியை மட்டுமல்ல, மொத்தமாக மைனிங் பிளானில் அவர்களுக்கு எல்லைக்குள் நடப்பட்ட அனைத்து பகுதிகளிலும் வெட்டி எடுத்து விடுகிறார்கள். அதன் மீது அகலத்தை அதிகமாக எடுத்தால் அனுமதிக்கப்பட்ட அளவிற்கு மேல் அளவை எடுத்திருந்தால் அதற்கான சுரங்க அனுமதியை ரத்து செய்ய வேண்டும். அந்த ரத்து பணியை உடனே செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் இன்று ஜகுவர் அலி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே ஆதாரபூர்வமாக குப்பம் விவசாயி ஜெகநாதன் படுகொலை செய்யப்பட்டார். தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு மணல் குவாரி கொள்ளையர்களால் நேர்மையான அதிகாரி என்று மக்களால் போற்றப்படும் தூத்துக்குடி மாவட்டம் சிறுகின்றி வட்டத்தில் பணியாற்றிய கிராம நிர்வாக அலுவலர் லூர்து பிரான்சிஸ் படுகொலை செய்யப்பட்டார். அதற்கும் நாங்கள் போராடினோம். அவருக்கு அரசு 1 கோடி ரூபாய் நிதி கொடுத்தது. அதே போல 2017-18 காலத்தில் நாங்குநேரியில் மணல் கொள்ளையை தடுத்த காவல்துறையைச் சேர்ந்த உளவுத்துறை காவலர் படுகொலை செய்யப்பட்டார். அவருக்கு அரசு 1 கோடி ரூபாய் கொடுத்தது. இவர்களும் சமூக சொத்தை பாதுகாப்பதற்காகத்தான் ஜகுவர் அலியும் படுகொலையாயிருக்கிறார், விவசாயி ஜெகநாதனும் படுகொலையாயிருக்கிறார். அவர்களுக்கு இரங்கலும் தெரிவிக்கவில்லை அரசு. எனவே அவர்களுடைய இறப்பு, அவர்களுடைய படுகொலைக்கு அரசு முறையான வகையில் அரசு சொத்தை பாதுகாப்பதற்காக லட்ச லட்சமாக நீங்கள் சம்பளம் கொடுத்து வேலை செய்ய வேண்டிய அதிகாரிகள் அரசாணைகளை மதிக்காமல் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கின்ற பணியை செய்யாமல் சட்டவிரோத குவாரிகளுக்கு துணை போய் வருகின்ற நிலையில் சமூக சொத்தை, அரசு சொத்தை பாதுகாத்த மக்கள் போராளிகள் இவர்கள் என அடையாளப்படுத்தி அவர்களுக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். தகப்பனை இழந்த, வருவாயை ஈட்டக்கூடிய தகப்பனை இழந்த அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு அரசு பணி வழங்க வேண்டும். இங்கே கள்ளச்சாராயம் குடித்து செத்தால் 10 லட்சம் ரூபாய் கொடுக்குது அரசு. ஆனால் அரசு அதிகாரிகள் செய்ய வேண்டிய கடமையை பொறுப்பெடுத்துக் கொண்டு கனிம கொள்ளையை ஆதாரபூர்வமாக ஆவணப்படுத்தி புகார் கொடுக்கக்கூடிய சமூக செயல்பாட்டாளர்கள் படுகொலை செய்யப்படும் பொழுது அவர்களுக்கு எதுவும் எந்த உதவியும் வழங்காதது என்பது பேரவலம். இனிமேல் இது போன்ற நிலையை தமிழ்நாட்டில் ஏற்படாமல் தடுப்பதற்கு தமிழக அரசு இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும்.